நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். நம்ம வெங்கி ஆர்டூல் அவருடைய இயக்கத்தில் சூர்யா, மஜ்மாபுத்தீன் இவங்க போன்ற நடிப்பில் வெளிவந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு தெலுங்கு டைரக்டர் எடுக்கப்பட்ட படம்னு சொல்லலாம். ஒரு படத்தை பார்க்கும்போது எனக்கு வாரிசு 2 பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு யோசனை வந்துச்சு. ட்ரெய்லருமே எனக்கு பெருசாக பிடிக்கல. இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குன்றது பார்த்தீங்கன்னா படமும் பெருசாக பிடிக்கலைங்க. இது தமிழ் சினிமாவில் காண்டிலும் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு லவ்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜானலில் ஒரு கட்டத்தில் ஒரு படம் வந்துச்சு. கல்யாணம்னா ஒரு ஜானலில் ஒரு படம் வந்துச்சு. இப்போ குழந்தை பெற்றுக்கிறன்றது ஒரு கேட்டகரியில் ஒரு படம் அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பெரிய ஆக்டரை வச்சு எடுத்தால் தமிழ் சினிமாலையும் இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் கொண்டு வர முடியுன்றதுக்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டதா இல்லையான்றது தெரில. சரகண்டன் பேபி, அதாவது வாடகை தாய் மூலமாக பேபி எடுத்துக்கிட்டு அவங்க வளர்ப்பில் வளர்க்குறாரு சூர்யா ஒரு பையனை. அந்த பொண்ணை யாருன்னு தெரியாமல் வளர்க்கும்போது அந்த பையனுக்கு ஒரு சில இடத்துல ஒரு உடம்பு முடியாமல் போகுது. அதுக்காக அந்த அம்மாவை தேடி போகிறாங்க. அப்போ தான் மஜ்மாபுத்தீன் தெரிய வருது. கிட்டத்தட்ட தன்னுடைய 20 வயசு கம்மியாக இருக்க ஒரு பொண்ணு தான் தன்னுடைய பொண்ணுக்கு அம்மான்றது தெரிஞ்சோடனே ஷாக்காகி உரையிறாரு. உறைஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி இங்கே கொண்டு அந்த பையனுக்கு தன்னுடைய பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரா இல்லையான்றது தான் ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்டோரி பேஸை எடுத்திருக்காரு நம்ம டேரக்டர் சொல்லலாம். இந்த படம் கிட்டத்தட்ட 2.5 hours போய்கிட்டு இருக்கு. படத்தில் ஒரு ஜேர்னல் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க சூர்யா ஒரு பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் ஒரு அம்மாவுக்கு கரெக்டான ஒரு சன்னாகவும் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஜேர்னலில் தமிழ் சினிமாவில். இந்த படத்தில் ராதிகாவோட நடிப்பும் சரி, அவங்களுடைய கூட்டாளிகள் வர நடிப்பும் சரி, சூர்யாவோட ஆக்டரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக வர 2 ஒரு வக்கீல்கள் கெட்டப்பும் கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் முழுக்க தான் இருக்குது. மஜ்மாபுத்தீனை போய் பார்க்குறாங்க. ஃபாரினில் போய் பார்த்துட்டு மறுபடியும் அந்த மஜ்மாபுத்தீனை கூட்டிகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்துருக்காங்க. ஒன்லி ஃபார் அக்ரிமெண்ட்டு, நோ ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன், நோ லவ், நோ அட்டாச்மெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மெட் பண்ணாங்க. என்ன தான் வாடகை தாய் மூலமாக தான் தன்னுடைய குழந்தைன்றப்போ தன்னுடைய தாய்க்கு வருமென்ற பாசத்து மூலமாக அட்டாச் ஆகி வருவாங்க. செகண்ட் ஹாஃபில் இந்த அட்டாச்மெண்ட் ஆகி அவங்க 2 பேருக்கு நடக்கிற ஈகோ கிளாஸ்னால அவங்க பிரிஞ்சாங்களா இல்லை மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸ் வச்சு நம்ம டேரக்டர் எடுத்திருக்காங்க. இதுக்கு மத்தியில் ராதிகாவுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு 2 ஒய்ஃப் இருக்குன்ற கேரக்டரை காட்டி அதில் ஒரு ஸ்டோரியை செகண்ட் ஹாஃபில் ஒரு செகண்ட் லைனை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம டேரக்டர். இதனால தான் சூர்யா மேரேஜ் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி கதைகளை கலகச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் 2வது ரோல் யார், 2வது செகண்ட் ஹாஃபில் யாரெல்லாம் ஃபன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் படத்தில் வச்சுருக்காங்க. அது படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஸ்பாய்லர் படம் விரும்பலன்னு சொல்லிட்டு நான் ஸ்பாய்லர் பண்ணிட்டேன். ஆனால் படத்தை ஒன் டைம் ஆச்சு ஒரு மூவியான்னு பார்த்தீங்கன்னா 2026 கருப்பு ஏதோ ஓடிடுச்சு சூர்யாவுக்கு. கருப்புக்காக தான் ஓடிச்சு. கருப்பசாமிக்காகவே நம்ம எமோஷனல் டச்மெண்ட்டை போட்டு ஒரு படத்தை ஓட்டிடலான்னு ஆர்ஜே பாலாஜி ஓட்டிட்டாரு. அது கோர்ட்டு ஃபன் இந்த மாதிரி காட்சிகளாக இருக்கும். இந்த படத்தில் எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் இந்த படம் அந்தளவுக்கு பெருசாக பேசப்படவில்லை. சூர்யா ஃபேன்ஸ்லேயே ஃபஸ்ட் ஷோ அந்தளவுக்கு பார்க்க விரும்பலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த படம் கொஞ்சம் ட்ராபேக்னு சொல்லலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் வர அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்டோரியை பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா சரகண்டன் பேபி நீயே வாடகை தைண்டி இது இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஏன்னா இது நடைமுறைப்படுத்துறீங்க. இந்தியாவில் கிடையாது மீன்ஸ் இந்தியாவில் இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது, நடைமுறையில் இன்னும் கொண்டு வரல அப்படின்றப்போ இந்த கேட்டகரியில் ஜேர்னலில் ஒரு படம் கொண்டு இது தமிழ் சினிமாவில் காட்டிலும் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸில் இந்த மாதிரி ஃபீல்டு கொண்டு வராங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன தான் கொஞ்சம் மஜ்மாபுத்தீன் ஒரு சுட்டி பொண்ணாக காட்டுற மாதிரி, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மெச்சூர்டான பீப்புள் மாதிரி கட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க நம்ம டேரக்டர். ஓவராலாக அந்த படத்தை பார்க்கலாமா, ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ராதிகாவோட நடிப்பும் இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக சூர்யாவோட ஆக்டரும் அவருடைய மஜ்மாபுத்தீன் இவங்க 2 பேருக்குள்ள புரிதல் கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையன்றதை படத்தோட ஸ்டோரியாக வச்சு நம்ம டேரக்டர் முடிச்சிருப்பாரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஒன் டைம் ஆச்சு ஒரு மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பக்காவான மூவி. சூர்யா ஃபேமிலி சென்டிமெண்ட்டை மறுபடியும் லவ் ஜானலை தாண்டி மறுபடியும் ஒரு ஜானலை கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தமிழ் சினிமாவில் கம்பேக்குன்னு சொல்கிறாங்க. என்னை கேட்டால் கருப்பு மூவி தான் கம்பேக்குன்னு சொல்லுவேன். இந்த படம் அந்தளவுக்கு ஹிட்டுன்னு கிடையாது, எனக்கு பிடிக்கவும் கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தான் தருவேன். ஒன் டைம் ஆச்சு ஒரு மூவி. அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கேஎம். பாய் வியூவர்ஸ்.